ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் பண்ணுறோம். இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு, இந்த நேரம், இந்த நேரத்துடைய, இந்த டைமுடைய வேல்யூ தெரியாமல் இருக்காங்க. இந்த டைம் எவ்வளோ பெரிய முக்கியம், எவ்வளோ பெரிய நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று இந்த டைம். இந்த நேரம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. பணம் போயிடுச்சுன்னா சம்பாரிச்சிடலாம். நண்பர்கள் போயிட்டாங்கன்னா மறுபடியும் புதிய நண்பர்கள் வந்துடுவாங்க. இது போல நிறைய விஷயங்கள், நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் நேரம் ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா இந்த கடிகாரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் பின்னாடி வச்சாலும் ஒன்றுமே நடக்காது. கடிகாரம் தான் வேஸ்ட் ஆகும், ஆனால் நேரம் போய்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்க. வாய்ப்பு வரும் வரும் சொல்லி காத்துக்கிட்டே இருக்காதீங்க. நேரம் என்றது மறுபடியும் வராது. பணம் இன்னைக்கு போவோம், நாளைக்கு வரும். இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறவன் ஏழையா இருக்கிறவன் பணக்காரனாக. நம்மள நிறைய பேர் இந்த விஷயத்தை அடிக்கடிக்கு சொல்கிறோம். என்னன்னா, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட இந்த வீடு இல்லை, என்கிட்ட இந்த பொருள் இருந்தா, இந்த ஸ்டாக் இருந்தா நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் சொல்லி நிறைய பேர் இங்கே புலம்புறாங்க. நான் என்கிட்ட விசா இல்லை, நான் ஃபாரினுக்கு போகணும், நான் இது பண்ணணும், நான் இந்த ஷாப் வைக்கணும், எனக்கு இந்த ஆசை, அதுக்காக வெயிட் பண்றேன் சொல்லி இங்க நீங்க வெயிட் பண்றீங்க பாருங்க. இதுதான் முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரம் தான் நீங்க அதை நீங்க வெயிட் பண்றதை விட நீங்களே உருவாக்கலாம். இந்த நேரத்தை நீங்க ஒழுங்கா கரெக்டா நீங்க பயன்படுத்தினா செம்மையான ஒரு இடத்துக்கு போகலாம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பணம் மட்டும் இருந்தா நம்ம மாறிடலாம், பணம் மட்டும் இருந்தா போதும், நம்ம எல்லாமே சாதிச்சிடலாம் சொல்லி. அந்த பணம் இருக்கிறவன் கூட அந்த நேரத்துக்கு அவன் கரெக்டா அதை யூஸ் பண்ணலன்னா அவனும் ஜீரோல நிற்பான். அந்த நேரத்துல அவன் பிசினஸ் பண்ணுவான், அந்த நேரத்துல அவன் ட்ரேட் பண்ணுவான், அந்த நேரத்துக்கு அவன் போவான், அந்த நேரத்துக்கு அவன் மீட் பண்ணுவான். இதெல்லாம் நேரம் அடிக்கடிக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பான். பணக்காரன கடிகாரம் கட்டாம இருக்காங்க. அந்த நேரத்தை அவன் வீணடிக்காம கரெக்டா அதை யூஸ் பண்ணுவான். எங்க அது யூஸ் பண்ணணுமோ, எங்க அது செலவு பண்ணணுமோ அவனுக்கு நல்லா தெரியும். டைம் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அது நம்ம மிடில் கிளாஸ்லயும் சரி, நம்ம அதை யூஸ் பண்றதில்ல. அது தெரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரும் சொல்றதுக்கு இல்லை, டைம் ரொம்ப முக்கியம்ப்பான்னு சொல்லி சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இன்னைக்கு மாணவர்கள் நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா அந்த நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு அப்படியே வெளியே அனுப்புறாங்க. 5 நிமிஷம். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பான், செலவு பண்ணியிருப்பான், என்னென்ன ஒரு வேர்வை செஞ்சிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நீ 5 நிமிஷம் லேட்டா வந்துட்ட. அந்த நேரத்தை பாருங்க, அவங்க எப்படி அதை தப்பா கூட பயன்படுத்துறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க அம்மா சொல்றாங்க, உங்க அம்மா அப்பா சொல்றாங்க, அடுத்த வருஷம் உனக்கு பிசினஸ் பண்ணி கொடுக்குறேன்பா, அடுத்த வருஷம் உனக்கு நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்பா, அடுத்த வருஷம் உனக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், நீ போட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ண சொல்றாங்க. அந்த அடுத்த வருஷம் சொல்றாங்களா, அப்போ ஒரு வருஷம் இருக்கு. அந்த ஒரு வருஷத்துக்கு நீ என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் தான் நமக்கு பிஸ்னஸ் பண்ண போறாங்க, இப்போ நாங்கள் வெளிநாட்டில் போறேன், அந்த பிஸ்னஸ் கடை போடுறேன், எல்லாம் உங்களுக்கு ஓகே சரி. இந்த வருஷம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அடுத்த வருஷத்துக்காக இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும் இதை யோசிங்க. இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நேரத்தை வீணடிக்காதீங்க. டாப்பிக்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர், பாய் பாய்.